அமைதியா இருங்க. கணவராசமே எத்தனை மணிக்கு கால் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சொந்த இடம் சொந்த வீடு எல்லாம் ஒரு பக்கம், இப்ப வாழ வந்திருக்கிற இடம் ஒரு பக்கம். ஆனா அந்த ஊர்ல பகையும் மனவேதனையும் தலைகுனிவும் குழப்பமும் நடந்துச்சு. அதுக்கு நம்ம குடும்பத்தை நோக்கி பழகி வந்த நட்புகளே காரணமாகவும் இருந்தது. அதுல பணமும் போய் மனமும் போய் பக்கத்துல தொலைகளுக்கும் சேர்ந்து ஆமா. இப்போ உங்களுடைய குடும்பத்துல நிறைய கடன்களும் நிறைய பகைமையும். இந்த கடன்களை தீர்க்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வந்து இனிமே வெற்றி அடைஞ்சுதான் நம்முடைய சொந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற லட்சியத்தோட நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வெற்றியும் தரேன். இவன் படித்து அரசு உத்தியோகத்துக்கு போவோம். மூணு முறை என்னை பார்க்குவாங்க. செல்வமா கருதாமிக்கு அதே திருப்பூர் எல்லை தன்னுடைய வீட்டில் நோய் சம்பந்தமாக கேட்டு வந்தது. யாருக்கு உடல்நிலை தோணும்? யார் கூட தோணல? யார் காத்தா அதுக்கு என்ன செய்யுது? கால் வந்துவா கஜானதம் பூதகணாதி சேவிதம் பிள்ளையார் எங்க இருக்கு? கஜானம்னா யாருடைய பாட்டு? கஜானதம் பூதகணாதி சேவிதம் நித்தியம் புனகாரப்பட்டினம் உமாதும் சோவிநாதகரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். கடைசியில் என்ன முடியுது? பாதம் பங்கஜம். தாமரை போன்ற கால்களை உடைய நீ உன் புரிதலை கேட்க வந்தது, அவன் காலம் தான் கேட்க வந்தது. அதனால அந்த பாட்டு மாந்திரிகம் சம்பந்தமான குறைபாடுகளால் நான் சொல்றது நல்லா புரிஞ்சு வரணும். மாந்திரிகம் தொடர்பான குறைபாடுகளால் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்படும். அதே மாதிரி 2.25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தொழில் தொடர்பான வருமான சரிவு, மனவேதனை, குழப்பங்கள் வீட்டில் உருவாச்சு. இப்ப அவளுக்கு மீண்டும் இந்த நோயிலிருந்து நான் காப்பாற்றி வெற்றியாக்கி தந்திருந்தேன். வேற உனக்கு என்ன வேணும்? கடன் திறத்துக்கு பணத்தை தந்துட்டேன், உடலை சரியாக்க என் வரத்தை தந்துட்டேன். வெற்றியாக்கி தானே 3 முறை என்னை பார்க்கணும். வீட்டுக்காரன் நடப்பான். கர்மதாமிக்கு குழந்தை தவறு யார் கேட்டு வந்தீங்களா? ஆமா, குழந்தை வீட்டுக்காரங்க. இது யாரு? இந்த ஐயா யாரு? மனமே 37 ஆண்டுகளுக்கு முன்னால நீங்க இருந்த இடம் வேற, இப்ப இருக்கிற இடம் வேற. எங்க இருந்தீங்க? உங்க வீட்டு பக்கம் நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில தடை விரித்த முனியாண்டி ஒரு பக்கம். அதே மாதிரி என் தங்கை காளின்னு ஒரு தெய்வமும் அங்க இருக்கா. ரோட்ல இருந்து இறங்கி போய் பார்த்தேன். 7 கூட்டுறவு சேர்ந்து நான் கருப்பராயன்னு ஒரு காம்பவுண்டுக்குள்ள போய் பார்த்தேன். குப்பெண்ணை அப்படி ஒரு சாமி இருக்காரு. அது உங்களுக்கு தெரியாது. ஒரு காம்பவுண்டுக்குள்ள இருக்கு. ஒரு காம்பவுண்டு. உங்களுடைய மருத்துவ குறிப்பை கொஞ்சம் பார்க்கணும். நீங்க கொஞ்சம் சொல்லிருங்க. டாக்டர் போய் செக் பண்ணீங்களா? எவ்வளவு சொன்னீங்க? அவருக்கு சொன்னீங்க. கால் விட்டுருவோம். இப்ப நீங்க வந்து உட்காந்து
ஸ்கேன் ரிப்போர்ட்ல நீர்க்கடி சம்பந்தமா சொன்னாங்களா? அந்த நீர்க்கடி சம்பந்தமான விஷயம் இருக்கு. உயிரணுக்கள் சம்பந்தமாக உன்னுடைய கணவருக்கு எந்த குறையும் இல்லை, தெளிவா இருக்கும். அதனால கருமுட்டையை பத்தி கவலைப்பட வேண்டாம், அந்த வளர்ச்சி கிடைச்சாச்சு, தைரியமா இருக்கலாம். ஆனா பிறக்கிறப்பல ஆம்பளை பிள்ளையா பிறப்பான். முத என் கோயில படணும், உயிர் கொடுத்த செம்மனுக்கு மயிர் கொடுத்து காப்போம். எந்த கற்பனைகளுக்கும் பலியாகி ஒரு மனதை தளர்த்தி விடாதே. வரக்கூடிய பௌர்ணமி அன்று நிலமாலை சாட்டி முக்கலிகளோடு நீயும் கணவனும் என்னை வந்து அழைக்க செல்வாங்களே. இன்னைக்கு உத்தரவு உடனே உடல்நிலை ஏன் உங்க அப்பா நரம்பு தோணுமான பிடி இருக்கும். தெளிவாக பார்ப்போம். இந்த ரூபி நீ வாங்குவா கையில கையை மேல தூக்குங்க. சனிதோஷத்தின் காரணத்தால் தலையிலிருந்து நரம்பு உள்ளங்கால் வரை பாதிக்கும். இந்த வீக்கத்தை நான் வச்சு தந்துடுறேன். நரம்பியலுக்கு நீங்க மருத்துவம் பார்க்கணும். சரியா இருக்கலாம். இனி பிரச்சனை இல்லை. கர்மசாமிக்கு இதைய மாலை எப்படி நிக்கிற புதூரு மாலை போட்டு புறப்பாரு. திருப்பூர் எல்லை நான் பாக்குறேன். வண்டி வாகனம் யார் வாங்கிருக்கா? வண்டி வாகனம் திருப்பூர் வியாபார ஸ்தாபனம் யாரு வண்டி வாகனம் இருக்காக்கா? என்னக்கா வண்டி வாகனம் கார்ல விட்டுவாங்கக்கா. ஏற்காத பிரச்சனையை முடிச்சு வைக்கிறீங்க. நடக்கும் என்பார் யாரு வீட்டுக்காரங்க உன் கனவு இருக்குமா? உட்காருங்க, மனதறிவா உட்காருங்க, குழப்பம் பண்ணாதீங்க. உட்காரு. உன் பிள்ளைல ஒரு பெயருக்கு வந்து கொஞ்சம் நேரங்கள் காணாது. அதனால நிறைய பண நஷ்டமும் மனவேதனையும் ஒத்துக்கிட்டு இருக்கும். வீட்டுக்குள்ள அமைதி இருக்காது. அடிக்கடி வீட்டை விட்டு அப்பாற்பட்டு இருக்கணுங்கிற ஒரு கிழமை போவாது. புரியுதா? புரட்டாதி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் நீங்க ஒரு வாரிசு கால் வேற என்ன வேணும்? கடனை தீர்த்து தாரேன். சௌபாக்கியம் இப்போதைக்கு முடியாத அக்கா, அதனால தான் நான் பேசுறேன். 3 மாசத்துக்கு பிறகு நடக்கும். தருதானிக்கு சேலம் இல்லை, சேலம் சேலம் தொழில் தோந்தமாக ஏற்பாடு செய்திருக்கிறேன். அது வெற்றியாக வேண்டும் என்று கேட்டுள்ளது. வாடா என்னடா தொழில் தோமே புரியுது. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அழுதா எனக்கு தைரியமா உங்க வீட்டுக்கு போற எல்லையில மெயின் பிரதான சாலையில ஐயனார் இருக்காரு. இருக்காரா? அங்காளம்னு ஒரு சாமி இருக்கு. இருக்காரா? சத்தமா சொல்லுதான் எனக்கு காது கேட்காது. 3 வருட காலமா உனக்கு பணத்தால் நஷ்டமும் மனவேதனை நடந்துட்டு இருக்கும். இப்போதைக்கு உன்னுடைய மனைவிக்கு வேற நிச்சயமா கிடைச்சாச்சு, கவலைப்பட வேண்டாம். வேற உனக்கு என்ன வேணும்? அந்த வழக்கு தீர்வதற்கு 3 மாத காலம் அவகாசம் இருக்கு. அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் ஆமா அடுத்த
அடுத்து அதே மாதிரி சொந்தமான பிரச்சனை உடையவர்கள், பயத்து கோளாறு, உன் பாட்டை விட்டு சொத்தை போய் பார்த்தேன், பேரன்லி டாக்குமெண்ட்டவே காணலை, தாய் பத்திரம் இல்லையே, அப்புறம் எப்படி அந்த சொத்து உனக்கு சொந்தம் சொன்ன? நீ காலில் விட்டுவா. கருத்தாமி அதில் யாராவது ஒரு கோடியில் இருக்கா? ஒரு பொம்பளை பேர் இருக்கு, அதை வச்சு கூட தெரியலாமா? ஓகே, பக்கத்தில் ஒரு பொட்டச்சி பேர் இருக்கு, அதில் இருக்குல்ல, அதனால அதில் உனக்கு உரிமை உண்டுங்கிறத கொண்டு வந்து முடிச்சு தந்தா போதுங்களா? பக்கத்தில் வெட்டியாக்கி தரேன். அப்படி வேற என்ன வேணும்? வீடு இந்த பணம் தந்திருக்க, வாங்கிக்கா, ஒரு 30 லட்சத்துக்குள்ள வாங்க போ. கருப்பசாமிக்கு அட்வான்ஸ் கொடுத்தா எனக்கு பணம் தரல, எப்போ அது முடியும்னு ஒருத்தன் கேட்கான் காங்கேயத்துல இருந்து. வாப்பா பணம் கண்ணாச்சி, சோமா இருக்கீங்களா? வரலாம். கொடுத்தவன் பணத்தை வச்சுக்கிட்டு கொடுத்தானா இல்லை சும்மா கண்துடைப்புக்கு யாரையாவது வச்சு முடிச்சு நம்மளும் கொஞ்சம் அடிச்சுக்கலாம் நினைச்சு அட்வான்ஸை கொடுத்துட்டு போயிட்டாரான்னு ஒரு சந்தேகம் இல்லையா? அவன் இன்னொரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கிறது உண்மை. அவனை கொண்டு வந்து சேர்த்து உன் இடத்த விது தந்துருந்தேன், முடிஞ்சு வச்சு விஷயம் வெற்றி உண்டு. இந்த பணம் தொழில் வந்தாச்சு, சந்தோஷமா இருக்கலாம். பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு? என்ன கண்ணமாக்கா, சோமா இருக்கேக்கா, நல்லா இருக்கேன், கால் நிறுத்துவா. ஒருவர் மடியிலே ஒருவர் அடி. என்ன வேணும் பிள்ளைக்கு? யாரெல்லாம் கண்ணை முடித்தாமல்ல, இன்னொரு தடவை கால் விட்டுவான். வீட்டுக்குள்ள மை தடவி இருக்கு, உன் மக மனசு மதிமாறி போச்சு, அதனால வயிற்றுக்குள்ள மருந்து கிடக்கு, அதனாலதான் உன்னைய தொட்ட உடனே எனக்கு முடியல. இன்னொரு கால விட்டுருவேன். அமைதி அமைதி. என்னப்பா நான் மேஜிக்கா நடத்துறேன் இதை விட்டுக்கிறதுக்கு. உன் குடும்பத்தை ஒழிச்சத்து தான் போதும்ல. இந்தா கண்ணீரை விடு, பிள்ளைகள் சேர்ந்தாச்சு, சந்தோஷமாக்கி தரேன். நல்லா பணம் தந்துட்டு வருமானம் கிடச்சிருப்போம். அண்ணன் காலைல வந்துட்டு வரலாம். காங்கேயமா பொய் சொன்ன மாதிரி தெரியுது, காங்கேயம் இல்லையே? காங்கேயமா காங்கேயமா பக்கத்து ஊரா? திடீர்னு மட்டும் வாங்கிக்காங்க பக்கத்தில். என்ன வேணும் பையனுக்கா? கல்யாணம் இந்த வருஷம் நடந்துடும், ஜெயிச்சு தரேன். ஐப்பசிக்கு பிறகு முயற்சி பண்ணுங்க வெற்றியா. அதுக்கு அடுத்த உத்தரவு அதை பற்றி பேசுகிறேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஆமா 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 வெள்ளக்கோவில் வெள்ளக்கோயில் வெள்ளக்கோயிலா நீங்களும்? அவன் வெள்ளக்கோயில் தானே. வெள்ளக்கோயில் டு கும்பகோணம் அப்படி தானே? முதல்ல வெள்ளக்கோயில் குடும்பத்தோடு வரலாம். சரக்கு இருந்தாக அவுத்து வீடு இல்லை செல்லாம் கையில் நிற்பாது ஒதியெல்லாம். கர்மசாமிக்கு இந்த இடத்த என்ன செய்யணும்? கால் சொல்லலாம். ஐப்பசி மாதம் வர பொறுமையாக இருக்கணும். ஒரு இடத்த முதல்ல வித்து தந்துடுறேன், வெற்றியாக்கி தரேன். பிள்ளை ஈரோட்டிலே இருக்கட்டும், இப்போதைக்கு கோயம்புத்தூருக்கு வேண்டாம், ஜெயிச்சு தரேன். சரியா? கண்ண மூடலாம், வெள்ளம் வெள்ளம் சரியாயிடும். தைரியம் ஒன்றும் நடக்காது, பயப்படவே வேண்டாம். மனசு தான், வேற ஒன்றும் இல்லை. அனுபா தர்மபுரி என்னடா வேணும் தம்பி? வாப்பா கண்ணு முடிக்காங்க, கால் வந்துட்டு வாங்க, ரெண்டு வரும் கால் வந்துட்டு வாங்க. 67 67
பிளட் கவுண்டிங்லாம் செக் பண்ணீங்களா? எத்தனை இருக்கு உனக்கு? 67 பாயிண்ட் இருக்கு. போதும், சரியானதுதான். கண்ண மூடி பார்ப்போம். இதுலேருந்து 3வது பௌர்ணமியில் உங்களுக்கு குழந்தை வரம் கிடைச்சிடும். பிறக்கிற உள்ள ஆம்பளை பிள்ளையாக தான் பிறக்கும். என்ன, உங்களுக்கு கூட முருகப்பெருமான் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வெற்றிவேல் முருகான்னு பேரை வச்சுக்கலாம். கால் வந்துட்டு இடையில ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகள் வரத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. கருப்பசாமியே தஞ்சோன்னு உட்கார்ந்துடணும். அதுவும் 2 முறை பண்ணணும். வெற்றி உண்டு, நல்லா இருப்பா. இந்த புண்ணியம். அதே தர்மபுரி வா மகளே வா. சக்கம்மா சோபரிக்கிய இன்னொரு கால் வந்துடும். மண்ணை கொடுத்து என்கிட்ட பொண்ணை கேட்க வந்துருக்கு. என்ன வேணும் உனக்கு? இது என்னது மண்ணா? என்னதுக்கு இது? வித்து தந்துடவா? இந்தாப்பா கண்ணை மூடு. கண்ணடை எழுந்து துறப்பட துறப்படாத மயிலே கண்ணை முடிக்க நிமிந்து உட்காரு. ஓம் அறகுறையா இருக்கிறது வீடு இருக்கா? என்ன காரணத்துக்கு தடையாகச்சுன்னு தெரியல. அதில் செய்வன கோளாறு இருக்கு. அதை கிரியா நிலையில விருத்தியாக்கி பெரிய மாளிகையாக்கி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. மனம் என்னும் மேடை மேலே வரக இந்தா இந்த கனி விபூதி அந்த இடத்துல போடு. வீடு வளரும், விருத்தி பெருகும். நல்லா வண்டி எடுக்கிறேன். இப்போ முடியாது பராசக்தி, பெருந்து எடுக்கலாம். போ பெங்களூர். பெங்களூரா? கணவன் மனைவி 2 பேர் வாங்க. பணம் விஷயமா கேட்டு வந்தது யாரு? பணம் சம்பந்தமாக. பணம் சம்பந்தம் நஷ்டப்பட்டது யாருப்பா? யார்கிட்ட கொடுத்த? இடத்துக்கு கடன் முழுக்க 2 வரும். நீங்க அமைதியா இருந்தா பேச வரியா? இவன் உடம்புல ஒரு ஆவி ஒட்டி இருக்குடா தம்பி. அதை நீக்கி தரேன். இன்னும் 2 முறை என்னைய பார்க்க வரணும். என்ன, இந்த கறி என்னைக்கு சாப்பிட்டுக்கா. ஆடி அமாவாசை என் பூஜை புனஸ்காரத்தை பார்த்து புனிதம் அடைந்து கொள். இந்தா ஜெயிச்சு தரேன், வெற்றியாகி தரேன். அடுத்து கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்த மக்கள் வாடா. யாரெல்லாம் இல்லையா? பெங்களூர் வீட்டு பக்கம் மாரியம்மன் கோயில் யாருக்குப்பா? மாரியம்மா இருக்காளா? ஊடிப்பே அதான் இன்னொரு காலம் இருக்கா. வாடா தம்பி. என்னடா ஒரு பேங்க்ல இருந்து உன்னைய தேடுறாங்க, என்ன விஷயம்? அங்கேயும் மாட்டிருக்கியா? கால் வந்துட்டு வா. வா. உன்னுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. அதுக்கிடையில் யாராலும் உனக்கு எந்த ஆபத்து வராமல் காப்பாற்றுறேன். வருமானமும் வழிவகுத்து தரேன். வேற என்ன வேணும்? பொறுமையாக இருந்து அனுபவிச்சுக்கா. என்னை தேடி வா. கால் வந்துட்டு வரலாம். பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? பிள்ளைகள் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? பொண்ணு. உன் பொம்பளை பிள்ளைய பற்றி. உன் மனைவியை பற்றியா? அதுதான் விஷயம். நெல்லு என்னமா வேணும்? இடம் பிரச்சனை இந்த 18 நாளில் தீர்ந்துடும். ஒரு ஆளை வர வச்சிருந்தேன், முடிச்சு உங்கள் கடனை தீர்த்தாரு. அவனுக்கு வெற்றியாக நடக்கும், ஜெயிச்சு வந்துடலாம். மனோ தைரியமாக இருக்கு. இந்த வெற்றி இந்த மகளே, உன் கடனை தீர்த்து தாரேன். உன் வீட்டுக்காரரை விருத்தி ஆக்கி தரேன். தீர்த்தாச்சு, புண்ணியமாக இருங்க. அடுத்து பேசக்கூடாது. சொன்னது தான் ஒரே. வாடா தம்பி, கால் வந்துட்டு வா. என்ன உன் பிள்ளைக்கு? என்னம்மா
என்னடா உன் பிள்ளைக்கு? சாமி பெரிய பொண்ணு என்ன படிக்கணும், சின்ன பொண்ணு என்ன படிக்கணும் தெளிவாக. இப்போ என்ன படிச்சிருக்கா? செகண்ட் பிஎஸ்சி பண்ணிட்டாங்க, +2 பண்ணுறேன், சின்னவ 10th பண்ணுறேன். அது நெக்ஸ்ட்டு நீட்டு போகணுமா இல்லை ஜெய்? கண்ணை மூடு, கண்களை மூடி, எண்ணெயை மூடி சிந்திச்சுக்கா. ஒரு பிள்ளை நீட்ஸ் படித்து டாக்டர் ஆயிடுவா, இன்னொரு பிள்ளை வந்து பிஸ்னஸ் சம்மந்தமான படிப்பு படித்து வெளிநாட்டில் வாழ்வான், கால் வந்துடுவான். கர்மசாமிக்கு அதே பெங்களூரு எல்லை. பையன் நல்லா படிக்கணும், அவனை பற்றி இன்னும் 1 மாதம் கழிச்சுக்காரு. தட்டி போ. கணவன் மனைவி என்னப்பா என்ன செய்யணும்? டாக்டர்கிட்ட பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? எதுக்கு நில்லுங்க, நீ உட்கார், நீ அங்கே பார்க்க நிற்கணும், அங்கே பார்க்க. காலில் விட்டு வரலாம். தொப்புள் நுரையீரல் சம்பந்தமான இடங்கள்லேருந்து பாதிப்பு இருக்கிறது மாதிரி ஒரு சின்ன எண்ணம். இந்த நிலைகள் வந்து இது ஃபீலிங்ஸ் சம்மந்தமானது தான். இந்த நோயை தீர்த்து தரேன், சுனமாக்கி. அது மனசு ஃபீலிங்ஸ் சம்மந்தமான நோய் என்னால் தீரும், பெரிய அளவுக்கு மருத்துவம் தேவையில்லை என்பது உறுதியாக்கப்படுகிறது. போடலாம், வெற்றி உண்டு. டாக்டர் அட்வைஸை என்றைக்கும் மீறக்கூடாது, புண்ணியமாக செய்யும். அவனை எங்கே முதல்ல கண்ணமுடிங்க, அவன் பேர் என்ன? கண்ணமுடிங்க 2 அவனை பார்க்கணும். மைண்ட் அப்செட் ஆகியிருக்காரு அடிக்கடி. சரி பார்த்துட்டு பிறகு பேசுவான் அவனை பற்றி. போங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பெங்களூர் கடன்கள் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? கடன்கள் சம்பந்தமாக மன வருத்தம். பெங்களூர், நான் கூப்பிடுறது பெங்களூரை கூப்பிட்றேன். அண்ணா உங்களுக்கு பெங்களூர் அண்ணே? பெங்களூரா? எந்த இடம் பெங்களூரில்? சந்தபுரம். சந்தபுரமா? சரி காலேஜ் பெங்களூர் பாடு. அங்காளம்மன் கோயில் எங்கப்பா இருக்கு? உங்கள் பக்கத்தில் இருக்கா? 3 வருஷமாக தொழில் சரியில்லை, மன வருத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. கடன் பட்டு சில பொருள்களை இழக்க வேண்டிய நிலைமைகள் நடக்கும். இதுக்கு ஒன்றும் செய்வன கோளாறு காரணம் இல்லை. ஆனால் இந்த நிலைகளை மாறக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. பணம் வந்தால் போதுங்களா? இந்தா வெற்றி அடைஞ்சிக்கா, சந்தோஷமா. கர்மசாமிக்கு சரி வாங்க, தூதி வைங்க. அடுத்த உத்தரவில் பேசுவாங்க என்ன, இல்லாட்டா நாளைக்கு வெயிட் பண்ணிப்போம். கர்மசாமிக்கு அவரை வெயிட் பண்ணி அடுத்து. சென்னை மாநகர் மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ் தமிழ்நாட்டுக்கு கொண்டு போ. கால் வந்து வரலாம், கால் வந்து சரியா வந்து கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். ஒரு அம்மன் தெய்வமும் நம்ம தென்திசையில் இருக்கக்கூடிய சுடமானசாமி போன்ற தேவதைகளும் உங்கள் குடும்பத்துக்கு வருது. அதனால் இதுவரை தொழிலில் நஷ்டமும் மனவேதனை அடைந்தாய். இன்னும் ஒரு 7 ஆண்டு காலங்களில் உன்னை யாரும் அசைக்க முடியாது. பல கோடிகளுக்கு நீ அதிபதி ஆயிடும். காரணம் வேற என்னம்மா வேணும்? வெற்றிமாலை கொடுக்கணும். உன் பெரிய பொண்ணுக்கு ஆம்பளை பையன் பிறப்பான், ஒரு முறை பார்த்துக்கலாம்.
ஆம்பளை பிள்ளை பிறப்பான். ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க. ஆம்பளை பிள்ளை பிறப்பான். அவனுக்கு பெயர் கருப்பசாமி நோய். வெற்றி எந்த குறை இல்லாம வாழ வைக்கிற. பக்கத்துல வாமா. நல்லா இருக்கும். சந்தோஷம். கருப்பசாமிக்கு சென்னை பூ வியாபாரம். யாரெல்லாம் வந்தீங்க? வர சொல்லு. கால் விட்டு வா. யாரெல்லாம் வந்தீங்க? ஏலே தம்பி, உங்க அம்மையும் அப்பனையும் ஆட்டி வைக்கிற பேலா பிறந்திருக்கீங்களே. கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். உன் உடம்புல ஒரு தீய சக்தியை ஏற்றி விட்டு தெய்வ சக்தியை மாற்றிட்டார். அதனால் அதெல்லாம் இப்போ மாறிப்போச்சு. என் அருளால் உனக்கு தொழிலும் ஓங்கும், கடன்கள் தீரும். உன் பக்கத்தில் நிறைய மக்கள். என்ன வேணும்? கடன் தீர்ந்தாச்சு, பணம் தந்துட்டேன். உனக்கு என்னடா வேணும்? உயர்ந்த வேலையை தரேன், நல்லா படிச்சு முன்னேறுவேன். கஷ்டம் தீர்ந்தாச்சுப்பா, மகிழ்ச்சியா. கருப்பசாமிக்கு வழக்கு சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வழக்கு வாப்பா. என்ன வழக்கு? என்ன வழக்கு? கால் ஒன்று. என்ன வழக்கு? என்ன வழக்கு? என்ன வழக்கு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 4.25 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த டாக்குமெண்ட் சொந்தமான பிரச்சனைகள் இருக்கு. ஆனா இப்போ அந்த வழக்கை நான் வெற்றியாகி கொண்டு ஜெயிக்க வச்சா போதுங்களா? வேற என்னடா வேணும்? இந்த மன அமைதியை தரேன், சண்டை இல்லாம காப்பாற்றி தரேன். இந்த பணம் நிறைய பெருகும், சந்தோஷமா. வணக்கம். சும்மா இருக்கீங்களா? சொன்னா வருத்தப்பட்டு பையன் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லுவானா? அதான் எடுத்தோடனே ஒரு பாட்டு பண்ணனேன். பொய்யனேன் பிழைகள் எல்லாம் பொறுத்திடல் வேண்டும் போற்றின்னு சொன்னோம்ல. வாயில வர்றதெல்லாம் போய் உங்க 2 ஏமாத்திட்டு அலைகிறான். அவருடைய பழக்கத்தில் வேற ஒரு லைன் தப்பா இருக்கு. அதில் பணமும் போகுது, தங்கமும் போயிடுது. ஓஹோ, திருத்தி தரணுமா? அப்படி போயிட்டுமா? திருத்தணும். கால் ஒன்று. நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? பாப்பா, சம்பளம் கம்மியா இருக்குது. உன் முதல்ல நீ பெருசா நினைச்சுக்கா. நான் நினைக்க வேண்டிய அவசியம் எனக்கு ஒன்றும் கிடையாது. சம்பளமே இல்லாதவன் யோக்கியனா இருக்கான். அவரை பத்தி நீ பேசலப்போ தேய்ச்சி கழுவுதியோ. பக்கத்துல வா. 3 மாதத்துல உன் புள்ள மனது மாறும், பக்குவத்துக்கு வருவான். உண்மையான வாழ்க்கையும் கொடுக்குறேன், தொழிலையும் தரேன். சந்தோஷமா இருடா. இந்தா ஒரு நேர்மைக்கு வெகுமதி உண்டு. ஆனந்தமாக இருங்கள் செல்லங்களே. பாப்பா, நீதிமன்றத்தில் என்னடா வழக்கு? கால் வந்துட்டு வா. கல்யாணம் முடித்து பிரிந்திருப்பது யார்? யார் வீட்டுலப்பா? திருமணமாகி பிரிந்திருப்பவர். இப்ப நீ உனக்கு முதல்ல கூப்பிட்ட உத்தரவர் யார்? நீங்க பிரிஞ்சிருக்கீங்களா? கால் வந்துட்டு வா. ஆனந்தம் விளையாடும் வீடு. வாங்க. காத்து கொடுத்த பணத்தை வாங்கி தந்துடுறேன். என்ன, உன்னுடைய இல்லற வாழ்க்கை மாறுவதற்கு 7 மாதங்கள் ஆகும். இப்போ பணத்தை முடிச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்தா வீட்டையும் மீட்டி தரேன், பணத்தையும் வாங்கி தரேன். அதுக்கு செப்டம்பர் வர பொறுத்து இருக்கும். காலப்பா காது கேட்காதுல. இப்போ எனக்கு திரும்ப உனக்கு நல்ல காலில் விடல, ஏற்றுக்கிட மாட்டேன். வியாபார ஸ்தாபனம் யார் வச்சிருக்கா? என்னடா வியாபாரம்? ஹோட்டல். ஹோட்டல் ஹோட்டல் உட்காரலாம். உன் பிள்ளைய சேர்த்து வச்சு தந்துட்டுமா? ஒரு முடிவு எடுத்தாச்சா? கண்ணை மூடும். போயிட்டு 100 கால் வந்துட்டு வா.